இங்க இந்த பொண்ணு அவளோட லவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இவன் அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. வேலை செய்யற வேலைக்காரங்க எல்லாமே இவன மாதிரியே கருப்பினத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அன்னைக்கு நைட் இவன் வீட்டுக்கு வெளியே வாக்கிங் போயிட்டு இருக்கான். அப்ப வேலை செய்யற வேலைக்கார ஒருத்த வேகமா ஓடிட்டு இருக்கான். தென் அவன் ஜன்னல் இருந்து ஒரு வேலைக்காரி இவனையே பார்த்துட்டு இருக்கான். இவனை உள்ள போய் பாக்குற அவனோட லவரோட அம்மா உள்ள இருக்காங்க. இவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க. பட் அவங்க இவனை இப்ளான்டேஷன் செஞ்சு அவனோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் அந்த மயக்கத்திலையும் எழுந்துக்கிறான். எல்லாமே இவனுக்கு கனவு மாதிரி இருக்கு. பட் இவனுக்கு இங்க நடக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்டா தெரியுது. சோ அவங்க வேலை செய்யற வேலைக்காரங்களை கூப்பிட்டு கேட்கறான். பட் அவங்க ஒரே வார்த்தை தான் கெட் அவுட் மட்டும் தான் சொல்றாங்க. சோ இவன் அவனோட லவர் கிட்ட போயிட்டு எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அதை கேட்டதுமே அந்த பொண்ணு இது உனக்கு புது இடம் அதனால அப்படிதான் தெரியும் சொல்லிட்டு சமாளிக்கிறான். பட் இவன் அந்த பொண்ணு சொன்னது அம்மா அந்த பொண்ணோட ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறான். நிறைய போட்டோ இருக்கு. பார்த்தா இங்க வேலை செய்யற வேலைக்காரங்க போட்டோவா இருக்கு. சோ இந்த பொண்ணு தான் இங்க இருக்க எல்லாரையும் லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். பார்த்தா அவனோட அப்பா அம்மா இவனோட போட்டோ வச்சு அங்க இருக்க எல்லாருக்கும் இவனை ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏலத்துல எடுக்கிறவங்க ரொம்ப வயசாகி இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வயசானதுனால அந்த பொண்ணு கூட்டிட்டு வர எல்லா ஆளுங்களையும் இவங்க ஏலத்துல எடுத்துருவாங்க. தென் இவங்களோட மூளையை எடுத்து அவங்களுக்கு வச்சுட்டா இவங்க அவங்க மூலியமா வாழலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். சோ அங்க இருக்க டாக்டர் எல்லாம் கொலை பண்ணிட்டு அவனோட லவரையும் கொலை பண்ணிட்டு அங்க தப்பிக்க பார்ப்பான். பட் அங்க இருக்க வேலைக்காரங்க இவனை கொலை பண்ண வந்துருவாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போலீஸ் வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு போயிடுவாரு.